இந்த நான் காட்டுறேன்லங்க, இந்த ஸ்ட்ராபெரிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. நான் சின்ன வயசுலலாம் வந்து சென்னைக்கு எப்பயாவது தாங்க ரேராக போவோம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண. அப்படி வரும்போது இந்த ஸ்ட்ராபெரி வந்து பஸ்ஸில் விற்பாங்க. அப்போ நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். ஆனால் அவர் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நீ அதை சாப்பிட மாட்டே, அது ஒரு மாதிரி இருக்கும்மா" அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு அவ்வளோவா அந்த ஃப்ரூட் நல்லாயிருக்கும், ஏன்னா ரெட்டிஷ்ஷாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் பார்த்தேன். பட் டேஸ்ட் பற்றிலாம் யோசிக்கல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிலாம் ஓகேவாக தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த ஃப்ரூட்டை நம்மளால் வாங்க முடியுது. ஆனால் என்ன தான் நம்ம அந்த ஃப்ரூட்டை வாங்கினாலும் அப்போதைக்கு அந்த கிடைக்கிற சந்தோஷம் இப்போ இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் வந்து நினைப்பீங்க சின்ன வயசில் இது வாங்கலாம் அதை வாங்கலான்னு, சின்ன பொருளாக கூட இருக்கட்டும்ங்க. ஆனால் அது அப்போ வாங்க முடியாது. ஆனால் இப்போ வந்து நினச்சா நீங்கள் அதை விட டபுள் மடங்காக கூட வாங்கலாம். ஆனால் இப்போ அந்த பொருளை வாங்கினா கூட உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குதான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணது, எனக்கு எப்போ ஸ்ட்ராபெரி பார்த்தாலுமே எனக்கு அந்த நினப்பு தான் வரும். ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், "நான் வாங்கி கொடுக்குறேம்மா, ஆனால் நீ சாப்பிட்ணும், நீ சாப்பிட மாட்டேம்மா, வேறு எதுனா கேளு நான் வாங்கி தரேன்னு" தான் சொல்லுவார் கண்டி. நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்லாம் சொல்ல மாட்டார். "அது உனக்கு பிடிக்காது, அது நல்லா இருக்காதுமா" அப்படின்னு தான் சொல்லுவார். உங்கள் வீட்டில் இந்தமாரி சம்பவம் என்ன விஷயத்தில் நடந்துக்குங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. டாட்டா பை.